புவியை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு கோளில் இயக்கப்பாட்டு சக்தி, புவியீர்ப்பு சக்தி, மொத்த சக்தி என்பன முறையே கே வி இ. அப்ப நமக்கு தெரியும் அழுத்த சக்திக்கு மைனஸ் ஜிஎம்எம்ஓ(r). சரிதானே? இயக்க சக்திக்கு ஜிஎம்எம்ஓ(2r), அது பிளஸ்ல. மொத்த சக்தியான இது ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா மைனஸ் ஜிஎம்எம்ஓ(2r). சரிதானே? அப்ப தொடர்புடைய மேலே எது உண்மைன்னு கட்டிக்கலாம். முதலாவது இ சமன் மைனஸ் கேஎம். ஈயும் கேயும் இ சமன் மைனஸ் கே. முதலாவதே சரி என்று வந்துட்டு என்ன, இதுல மைனஸ் பெருமானம் தான் இது. அப்ப முதலாவதே சரி. ரெண்டாவது என்ன சொல்லி, ரெண்டாவது வந்து பி சமன் மைனஸ் கே. பி மைனஸ் கே சமனா இல்லை, சமன் இல்லை. அப்ப இது போல. மூன்றாவது என்ன சொல்லி நமக்கு பி சமன் இ. பிஎம் இ சமனா அறவாசி. அப்ப அதுவும் போல. நாலாவது என்ன சொல்லி நமக்கு கே சமன் மைனஸ் 2இ. கே சமன் மைனஸ் 2இ இல்லை, கேயும் மைனஸ் இயும் சமன். கேயும் மைனஸ் இனா சமன், அதுவும் போல. அஞ்சாவது என்ன சொல்லிக்கு கேயும் பியும் சமன். கேயும் பியும் சமன் இல்லை. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது நமக்கு? முதலாவது ஆன்சர்